வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுகவின் மூத்த தலைவர் ராஜா சமீபத்தில் கட்சியின் பாரம்பரிய வேட்டி உடையை அணியும் போது குங்குமம் மற்றும் மணிக்கட்டு நூல் அணிவதை தவிர்க்குமாறு கட்சித் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு கட்சி நிகழ்வில் பேசிய ராஜா, தெளிவான சித்தாந்த அடையாளத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். உறுதியான கொள்கைகள் இல்லாத அரசியல் கட்சிகள் வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்தார். அதிமுகவை உதாரணமாக குறிப்பிட்டார். தனிப்பட்ட நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர் அல்ல என்று ராஜா தெளிவுபடுத்தினார். திமுக நிறுவனர் CN அண்ணாதுரையை மேற்கோள் காட்டி, ஏழைகளின் புன்னகையில் கடவுளை காணலாம் என்றார். இருப்பினும் கட்சி உறுப்பினர்கள் குங்குமம் அல்லது மணிக்கட்டு நூல் போன்ற சின்னங்களை அணிவது RSS உறுப்பினர்கள் அணிவதை போன்றது. சித்தாந்தங்களுக்கு இடையில் வேறுபடுத்துவது கடினமாகிவிடும் என்று அவர் வாதிட்டார். குறிப்பாக மாணவர் பிரிவை உரையாற்றிய ராஜா, அதிகாரப்பூர்வ கட்சி நடவடிக்கைகளின் போது குங்குமம் அணிவதை தவிர்க்குமாறு அவர்களை வலியுறுத்தினார். பெரியவர்கள் இளைஞர்களின் நெற்றியில் புனித சாம்பலை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவது போன்ற கலாச்சார நடைமுறைகளை அவர் ஒப்புக்கொண்டார். அத்தகைய மரபுகள் வீட்டில் மதிக்கப்படலாம், ஆனால் அரசியல் பிரதிநிதித்துவம் கட்சியின் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இது ராஜாவின் தனிப்பட்ட கருத்து என்றும் கட்சித் தலைவர் ஸ்டாலினின் உத்தரவு அல்ல என்றும் திமுகவின் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு பதிலளித்துள்ளார். குங்குமம் அணிவதை வழக்கமாக கொண்ட சேகர் பாபு, கட்சி தலைமையால் இதுபோன்ற எந்த அறிவுறுத்தலும் பிறப்பிக்கப்படவில்லை என்று வலியுறுத்தினார். ராஜாவின் கருத்துக்களுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது. அவர் தொடர்ந்து இந்து பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை குறிவைப்பதாக குற்றம் சாட்டியது. மத உணர்வுகளை அவமதிக்கும் அதே வேளையில் வகுப்புவாத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் திமுகவின் நம்பகத்தன்மையை அந்த கட்சி கேள்வி எழுப்பியது. இந்து நடைமுறைகளை அற்பமாக்குவது, தமிழ்நாட்டில் நம்பிக்கை மற்றும் அரசியல் வெளிப்பாட்டின் குறுக்குவெட்டு குறித்த விவாதங்களை மீண்டும் தூண்டுவது போன்ற ஒரு முறையாக திமுக கருதுவதாக பாஜக விமர்சித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.